போகர் சித்தர் மற்றும் நவபாஷாணம் போகர் சித்தர் 18 சித்தர்களில் ஒருவர். அவர் யோகமும் தெய்வீக மருத்துவமும் ரசவாதமும் ஆல்கெமி மிக நுணுக்கமாக அறிந்தவர். அவர் ஆயிரக்கணக்கான வருடங்கள் வாழ்ந்தவர் என்று நம்பப்படுகிறது. பழனி முருகன் சிலை உருவான வரலாறு தந்தை சிவபெருமான் மற்றும் அன்னை பார்வதி அளித்த ஞானம் பெற்றவனாக முருகன் புகழ் பெற்றார். அதற்கான நினைவாக முருகன் வடிவில் பழனி மலை கோயிலில் சிலை அமைக்க போகர் சித்தருக்கு பொறுப்பு வந்தது. 9 விஷங்கள் நவபாஷாணம் போகர் சித்தர் 9 விஷ பாஷாணங்களை கலந்து ஒரு தெய்வீக கலவை செய்தார். இந்த விஷங்கள் தனித்தனியாக இருந்தால் கொடிய நஞ்சு, ஆனால் சரியான அளவில் கலந்து வைக்கும்போது அது மருந்தாகவும் அமிர்தமாகவும் மாறும். இதுவே நவபாஷாணம். அதிசயமான சிறப்பு, இந்த நவபாஷாணத்தால் உருவாக்கப்பட்ட முருகன் சிலைதான் என்றும் பழனிமலையில் உள்ளது. அந்த சிலைக்கு தினமும் அபிஷேகம் செய்யும் போது பால், பஞ்சாமிர்தம், நீர் ஆகியவை அமிர்தம் போல் மருந்தாக மாறுகின்றன. அந்த அபிஷேக தீர்த்தம் நோய்களை குணப்படுத்தும் என்ற நம்பிக்கை இன்றும் இருக்கிறது. ஓம் சரவணபவா. பழனி முருகன் சிலை என்பது சாதாரண சிலை அல்ல, அது சித்தர்களின் ஞானத்தால் உருவான அரிய தெய்வீக கலைப்பொருள். இது உலகின் ஒரே நவபாஷாண சிலை என்று கருதப்படுகிறது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க மற்றும் மறக்காம என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.